வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது விதி மதி கதி என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஜாதகத்தினை எந்த முறையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம். விதி என்பது சூரியன், மதி என்பது சந்திரன், கதி என்பது ராகு. அதாவது ஒருவருடைய பிறந்த லக்னம் சூரியனை விதி என்கிறோம், ஒருவருடைய பிறந்த சந்திரன் நின்ற ராசியினை மதி என்கிறோம், ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றங்களுக்கு ராகு நின்ற வீட்டினை கதி என்கிறோம். தெளிவாக சொல்வதென்றால் எந்த லக்னத்தின் வழியாக பலன்களை ஆராய வேண்டும்? பிறந்த லக்னமா, சந்திர லக்னமா, ராகு லக்னமா? ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்ல நிலையினை அடைய வேண்டும் என்றால், சகல வசதிகளும் சொத்துக்களும் கிடைக்க வேண்டும் என்றால் விதி மதி கதி, அதாவது விதி மதி கதி கேந்திரங்களில் இருக்க வேண்டும். அதாவது சந்திரன் சூரியன் ராகு கேந்திரங்களில் இருந்தால் அவர்கள் நினைத்ததை சாதிக்க பிறந்தவர்கள். இந்த அமைப்பில் பஞ்சமகா புருஷ யோகம் அல்லது பஞ்ச பரிவர்த்தனை யோகம் அல்லது மற்ற வலிமை மிகுந்த யோகங்கள் இருந்தால் அரசியலில் பெரும் செல்வாக்கினை பெறலாம், மக்கள் தலைவராகலாம், அவர்கள் ஈடுபடுகின்ற துறையில் பெரும் செல்வாக்கினை பெற முடியும், சொத்துக்களையும் வசதிகளையும் பெற முடியும். விதி மதி கதி, அதாவது சூரியன் சந்திரன் ராகு ஆகிய மூன்றினையும் ஆராய்ந்து ஒரு உதாரண ஜாதகத்தை இப்போது பார்வையிடுவோம். காந்திஜியின் ஜாதகத்தினை இப்பொழுது பார்க்கலாம். காந்தியின் ஜாதகம். காந்தி பிறந்தது துலாம் லக்னம். துலாம் லக்னத்தில் சுக்கிரன் புதன் செவ்வாய், விருச்சிகத்தில் சனி, மகரத்தில் கேது, மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் ராகு, கன்னியில் சூரியன். இவருடைய ஜாதகத்தில் விதி லக்னம் சூரியனை அடிப்படையாக வைத்து கணிக்கப்பட்ட பிறப்பு லக்னம் துலாம். மதி லக்னம் சந்திரன் நின்ற வீடே மதியாகிறது, கதி லக்னம் ராகு நின்ற வீடே கதியாகிறது. விதி சூரியன் யோகம், மதி சந்திரன் யோகம், கதி சூரியன் சந்திரன் இணைந்து தரும் யோகம். அதாவது ராகு தரும் யோகமானது சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகம் இணைந்து தருகின்ற யோகமாகும். சூரியன் லக்னம் துலாம், சந்திரன் லக்னம் கடகம், ராகு லக்னம் கடகம். விதி என்னும் பிறந்த லக்னத்திற்கு ஜாதக யோகங்களை பார்க்கலாம். இவருடைய சுக்கிரன் லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்று கேந்திரம் என்பதால் பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாலவிய யோகம் கிடைத்திருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் வேறு எந்த யோகம் பெரியதாக சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. சுக்கிரன் தரும் மாலவிய யோகத்தில் ஒரு கட்சியின் தலைவரால் இவர் பரிமளக்க முடிந்தது. லக்னத்திற்கு இருபுறமும் தீய கிரகங்கள் இருந்தால் அது அமைப்பானது பாபகர்த்தாரி யோகமாகும். பாபகர்த்தாரி யோகம் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே அமையும். லக்னத்தில் சுக்கிரன் மாலவிய யோகம் பெற்று, லக்னத்திற்கு 4 சுக்கிரன் மாலவிய யோகம் பெற்று இரண்டு புறம் தீய கிரகங்கள் பாபகர்த்தாரி யோகத்தினை தரும் பொழுது மாலவிய யோகம் சுக்கிரன் என்பதால் நல்ல போராட்டமாக, அதாவது சுதந்திர போராட்டமாக வாழ்க்கையை மாற்றி காட்டியது. இவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்து கடகத்தில் இருக்கிறார்கள். எனவே 2 லக்னங்களும், அதாவது சந்திரா லக்னமும் ராகு லக்னமும் கடகமே வருவதால் பலன்களை 2 லக்னங்களுக்கும் சேர்த்தே பார்க்கலாம். விதி மதி கதி என்னும் பிறப்பு லக்னம் சந்திரா லக்னம் ராகு லக்னம் கேந்திர அமைவடிகளால் பிறப்பு லக்னத்தில் இருக்கும் யோகங்கள் அப்படியே இந்த சந்திரா லக்னம் ராகு லக்னத்திலும் பிரதிபலிக்கும். அதாவது சந்திரா லக்னத்திற்கும் சுக்கிரன் மாலவிய யோகம் கிடைக்கிறது, அதாவது ராகு லக்னத்திற்கும் சுக்கிரன் மாலவிய யோகம் கிடைக்கிறது. ஆக இவருக்கு பிறப்பு லக்னத்திற்கு சுக்கிரன் மாலவிய யோகம் கிடைக்கிறது, சந்திர லக்னத்திற்கு சுக்கிரன் மாலவிய யோகம் கிடைக்கிறது, ராகு லக்னத்திற்கும் சுக்கிரன் மாலவிய யோகம் கிடைக்கிறது. இவருக்கு விதி மதி கதி என்னும் 3 லக்னங்களும் குரு சந்திர யோகமானது கிடைத்திருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், விதி என்னும் பிறப்பு லக்னத்திற்கு குரு கடுமையான பாபியாக வருகிறார். விதி என்னும் பிறப்பு லக்னத்திற்கு குரு நன்மையை செய்ய மாட்டார். ஆனாலும் மதி லக்னத்திற்கும் கதி லக்னத்திற்கும் குரு பாக்கியாதிபதியாக வருகிறார். எனவே இவருக்கு கிடைத்த குரு சந்திர யோகமானது இவரை குழப்பிவிடும் நிலையில் இருக்கிறார். அதாவது யோகம் தருகிறார், ஆனால் மறுபக்கம் யோகத்தினை கெடுக்கிறார். தெளிவாக சொல்வதென்றால் விதி லக்னம் யோகம் இருக்கிறது, மதி லக்னம் கதி லக்னம் யோகத்தினை தருகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இவருக்கு மக்கள் இயக்கத்தின் தலைமை பதவி கிடைக்கிறது. ஆனாலும் அரசாங்கம் வாய்ப்பு இருந்த போதிலும் அதனை கொடுக்க மறுக்கிறது. இப்படித்தான் யார் ஒருவருக்கு விதி மதி கதி 3 இணைந்து உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையின் உன்னதமான பலன்களை பெற்றுவிட முடிகிறது. என்ன நேர்களை தெரிந்து கொண்டீர்களா விதி மதி கதி பற்றி? இது பற்றி மீண்டும் விரிவாக வரும் பதிவுகளில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.